அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த முட்டை கறிக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன். அதுக்காக நான் ஒரு பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்போது 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். இந்த ஆயில் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மிளகாத்தூள்லாம் அதில் சேர்த்துடலாம். ஏன்னா சூடானா சில சமயத்தில் தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால் சூடாக முன்னாலேயே இந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பிஞ்சு கூட போதும் மஞ்சத்தூள். கொஞ்சமாக சால்ட்டு, அதுவும் வந்து 2 பிஞ்சு போட்டால் போதும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாம் அந்த முட்டை கறிக்காக 3 முட்டை தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வேக வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி இந்த மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம். ஒரு 1/2 நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அந்த முட்டையில் வந்து அந்த காரம் உப்பு எல்லாம் பிடிக்கிறதுக்காகத்தான். அரை நிமிஷம் இப்படி பண்ணாலே அது ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாம் பிடிச்சிருச்சு. வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேருங்க, அதுதான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏது என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். 4 டேபிள் ஸ்பூன் வேணாலும் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூனோட கம்மி போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலும் போதும். வெந்தயம் ஜாஸ்தி ஆனாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வேணும் இந்த முட்டை கறிக்கு. நம்ம கடுகு போடுவோம், அதுக்கு பதிலாக இப்போ வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் வந்து நல்லா சூடாகட்டும். கரிகிராமம் பார்த்துக்கோங்க, ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இந்த பூண்டோட பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம கிரேவியும் நல்லா இருக்கும். வதங்கட்டும். அதுக்காக நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த முட்டைக்கறிக்கு புளி தேவை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனை விடையும் கம்மியாக போட்டால் போதும். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமா சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதோட எல்லாம் பச்சை வாசம் போகணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இல்லைன்னா இந்த மசாலாலாம் சீக்கிரமாக கருகிடும். வந்து பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய தக்காளி இருக்கே அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம புளி சேர்க்குறோம், அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். சாதாரணமாக முட்டைக்கறிக்கு நாம் புளி சேர்க்க மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். பாருங்கள், எல்லாமா அந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த புளி கரைச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணியை அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கும். சேர்த்து எல்லாத்தையுமே கிளறி விட்டுக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியும் நம்ம இப்போ விட்ட தண்ணியும் சேர்ந்து ஒரு 1/2 கப் இருக்கும். சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன். 1/4 கப்பு போதும், நிறைய தேங்காயெலாம் இதுக்கு தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம மூடி வச்சுருந்த மசாலாலாம் நல்லா கொதிக்குது. இதோட நாம் இப்போது அரைச்செடுத்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது காரம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால காரம் பெருசாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு பத்தாதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இனி வந்து நாம் இதில் எடுத்து வச்சுக்கக்கூடிய வேக வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கும் இந்த முட்டைக்கறி. சாத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முட்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போட்டிருந்தா போதும். இந்த கிரேவி எல்லாம் முட்டையில் நல்லா சேர்னதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்.
மூடி வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எக்கில் இந்த மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த கிரேவியில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரித்து வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நம்ம முட்டைக்கறி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. சப்பாத்தி, ஆப்பம், சோறு, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருக்குது. நம்ம இதில் புளியெல்லாம் சேர்த்துருக்குறோம், தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ.